வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம அக்பர் பீர்பால் கதைகளில் ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்க போகிறோம். அக்பர் எப்படி வேட்டையாடுவதை நிறுத்தினார் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு நாள் காலையில் அக்பர் பார்த்த உடனேயே பீர்பாலுக்கு அவர் இன்னைக்கு என்னமோ செய்ய போகிறார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அக்பர் குதிரை சவாரிக்கு ஏற்ற மாதிரி உடை அணிஞ்சிருந்தார். கூடவே வரிசையாக அடுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தார். இதை பார்த்த உடனே அக்பர் இன்னைக்கு வேட்டையாட போறாருன்னு பீர்பால் புரிஞ்சுக்கிட்டாரு. வேட்டையாடுறது அக்பருக்கு ரொம்ப பிடிச்ச பொழுதுபோக்கு. ஆனால் பீர்பாலுக்கு இது சுத்தமாக பிடிக்காது. எப்படியாவது அக்பரை தடுக்கணும்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். கொஞ்ச நேரம் கழிச்சு அக்பர் பீர்பாலை பார்த்து, நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். பீர்பால் உடனே, மற்றவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இல்லைங்க பிரபு அப்படின்னு சொன்னார். பொய் சொல்லாத பீர்பால், நான் என்ன செய்ய போறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். வேண்டுமென்றே தெரியாதது போல நடிக்கிறாய். மிதமான குளிரடிக்கும் இந்த காலை வேளையில் வேட்டையாட போனா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உன் கருத்து என்ன அப்படின்னு அக்பர் கேட்டார். பீர்பால் பணிவாக, தங்களோட கருத்தே என்னோட கருத்தும் பிரபு அப்படின்னு சொன்னார். அப்படியானால் நீயும் என்னுடன் வேட்டையாட வரணும் அப்படின்னு சொன்னதும், தங்கள் கட்டளைப்படி நடக்க தயாராக இருக்கிறேன் பிரபு அப்படின்னு பதில் சொன்னார் பீர்பால். பீர்பால், நீ கூட இருந்தா களைப்பே தெரியாது. பேச்சில் உனக்கு இவ்வளவு சக்தி கொடுத்த இறைவன் உடல்லையும் கொடுத்துருக்காரான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு அக்பர் சொன்னதும், ஆகட்டும் பிரபு அப்படின்னு பீர்பால் சொன்னார். கொஞ்ச நேரத்தில் அக்பர் ஒரு பெரிய படை வீரர்களோட காட்டுக்கு கிளம்பி போனார். பீர்பாலும் அக்பரோட போனார். காட்டுக்குள்ளே போனதும் அக்பரின் வீரர்கள் தாரை தப்பட்டைகளை சத்தமாக அடித்து காடே அதிர்ற மாதிரி சத்தம் போட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்டு காட்டு மிருகங்கள் பயந்து அங்கும் இங்கும் சிதறி ஓட அக்பரும் மற்றவர்களும் அதை துரத்தி போய் வேட்டையாடி கொண்டாங்க. திடீர்னு ஒரு புலி புதரில் இருந்து சீறி பாய்ந்து அவங்கள நோக்கி வந்தது. தாரை தப்பட்டை சத்தத்தில் எரிச்சல் அடைந்த அந்த புலி அவங்க மேலே பாய வரும்போது அக்பர் தன் கையில் இருந்த ஈட்டியை அதன் மேலே எறிந்தார். புலி பயங்கரமாக உரிமிக்கிட்டே தரையில் விழுந்து செத்துப்போச்சு. புலி இருந்ததும் அக்பர் ரொம்ப உற்சாகமாக கையை தூக்கி கூச்சலிட சுற்றி இருந்த வீரர்கள் மகிழ்ச்சியாக ஆரவாரம் செஞ்சாங்க. மாலைக்குள்ள அக்பர் இன்னொரு புலியையும் வீரத்தோடு வேட்டையாடி கொண்டார். அப்புறம் எல்லோரும் போய் ஓய்வெடுக்க அக்பர் தனியாக உட்கார்ந்து பீர்பால் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். மாலை மயங்கிய நேரம். பகல் முழுக்க வானத்தில் பறந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பி வந்தன. அவங்க 2 பேரும் பறவைகளோட இனிமையான குரல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க உட்கார்ந்திருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் 2 ஆந்தைகள் பறந்து வந்து உட்கார்ந்து சத்தம் போட ஆரம்பிச்சது. அந்த ஆந்தைகளோட சத்தத்தை ரொம்ப நேரம் உன்னிப்பாக கவனிச்ச அக்பர், இந்த ஆந்தைகளோட மொழி நமக்கு தெரிந்திருந்தா எவ்வளவு நல்லாக இருக்கும் அப்படின்னு பீர்பால் கிட்ட சொன்னார். பிரபு, அவங்க மொழி எனக்கு தெரியும்னு பீர்பால் சொன்னதும் அக்பர் ஆச்சரியமாக, அப்படியா, அப்புறம் ஏன் சும்மா இருக்க, அதுங்க என்ன பேசுதுன்னு உடனே சொல்லு அப்படின்னு சொன்னார். பிரபு, அவங்க 2ல் ஒன்று பெண்ணோட அப்பா, இன்னொன்று பையனோட அப்பா. அவங்க வரதட்சணையை பற்றி விவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பையனோட அப்பா மிருகங்களே இல்லாத 40 காடுகள் சீர்வரிசையாக தரணும்னு கேட்குறாரு. பொண்ணோட அப்பா தன்னால் 20 காடுகள் மட்டும்தான் தர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பீர்பால் சொன்னார். தொடர்ந்து பொண்ணோட அப்பாவான அந்த ஆந்தை இன்னும் 6 வாரம் அவகாசம் கொடுத்தா மீதி 20 காடுகளையும் ஏற்பாடு செய்ய முடியும்னு சொல்லுது அப்படின்னு பீர்பால் சொன்னார். இது என்ன உளறல்? மிருகங்களே இல்லாத காடுகள் அதுக்கு எங்கிருந்து கிடைக்கும்? 20 காடுகள் தருவதாக அது எப்படி ஒத்துக்குச்சு அப்படின்னு கேட்டார். அது உளறல பிரபு, சரியாகத்தான் சொல்லுது. நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் அது அப்படி பேசுது அப்படின்னு பீர்பால் சொன்னார். சரிதான், ஆந்தி தான் உளருதுன்னு நினச்சா நீயும் உளர்றாயே அப்படின்னு அக்பர் சொன்னதும், நான் உளரல பிரபு, ஆந்தையும் உளரல. நீங்கள் ஒரு முறை வேட்டையாட வந்தாலே காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விடுது. அதுபோல் இதுவரை நீங்கள் 20 காடுகளை மிருகங்களே இல்லாமல் செஞ்சிட்டீங்க. இன்னும் அடுத்த 6 வாரத்தில் நீங்கள் 20 முறை வேட்டையாடினா மீதியுள்ள 20 காடுகளும் காலியாகிடும். அந்த தைரியத்தில் தான் அந்த ஆந்தை அப்படி சொல்லுது அப்படின்னு பீர்பால் விளக்கினார்.
பழைய முகத்துல அரைஞ்ச மாதிரி இருந்த பீர்பாலோட விளக்கம் அக்பரை அமைதியாக்கிடுச்சு. தன் செயலுக்கு முதலாக வெட்கி தலைகுனிந்த அக்பர், பீர்பால், என் கண்ணை நீ இன்னைக்கு திறந்து விட்டுட்ட. என் சந்தோஷத்துக்காக காட்டுல வாழும் மிருகங்களை கொன்று குவிக்கிறது கீழ்த்தரமான செயல்னு புரிஞ்சுக்கிட்டேன். இன்னையில இருந்து வேட்டையாடுவதை நிறுத்திட போறேன் அப்படின்னு சொன்னாரு. பீர்பலுக்கு தன் காதையே நம்ப முடியல. இவ்வளவு சீக்கிரம் அக்பரின் மனம் மாறும்னு அவர் நினைக்கல. பீர்பல், என்ன அப்படி பார்க்குற? நான் இப்போ சொன்னதை கேட்டு அந்த ஆந்தை என்ன சொல்லுதுன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு அக்பர் கேட்டாரு. சக்கரவர்த்தியோட மனம் மாறிட்டதால இனி என்னால் மிருகங்கள் இல்லாத காடுகளை வரதட்சணையாக கொடுக்க முடியாது அப்படின்னு அது சொல்லுது அப்படின்னு பீர்பால் சொன்னதும் அக்பர் சத்தமாக சிரிச்சார். இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இன்னொரு அற்புதமான கதையோட மீண்டும் சந்திப்போம். ஒரு நாள் அக்பர் தனது அரசவையில் அமர்ந்திருந்தார். அப்போது அங்கே ஒரு இளைஞன் வந்தான். அவன் அக்பரை வணங்கியதும், நீ யாரப்பா, உனக்கு என்ன வேண்டும் என்று அக்பர் கேட்டார். பிரபு, என் பெயர் மகேஷ்தாஸ். நான் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கிறேன். வேலை தேடி உங்களிடம் வந்தேன் என்று சொன்னான் அந்த இளைஞன். உனக்கு யார் சொன்னார்கள் இங்கே உனக்கு வேலை கிடைக்கும் என்று அக்பர் கேட்டார். என் ஆசிரியர் சொன்னார் பிரபு. என்னுடைய அறிவை பார்த்து வியந்த அவர், என் தகுதிக்குரிய வேலை உங்களிடம்தான் கிடைக்கும் என்று சொன்னார். அவருடைய வார்த்தையை நம்பி நான் கிராமத்தில் இருந்து வெகு தூரம் நடந்து உங்களை தேடி வந்திருக்கிறேன் என்று சொன்னான் மகேஷ்தாஸ். எல்லா ஆசிரியர்களும் தங்கள் மாணவர்களை அறிவாளிகள் என்றுதான் நினைப்பார்கள். உண்மையிலேயே நீ புத்திசாலியாக இருந்தால் உனக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொன்னார் அக்பர். பிரபு, நீங்கள் எதிர்பார்க்கும் தகுதியை விட 100 மடங்கு தகுதியுள்ளவன் நான் என்று மகேஷ்தாஸ் பெருமையுடன் கூறினான். அப்படியானால் அதை நிரூபித்து காட்டு என்றார் அக்பர். பிரபு, அதை காட்டுவதற்கு முன் எனக்கு ஒரு பரிசு தருவீர்களா என்று கேட்டான் மகேஷ்தாஸ். முதலில் உன் சாமர்த்தியத்தை நிரூபித்து காட்டு, பிறகு பரிசை பற்றி பேசு என்று சொன்னார் அக்பர். நான் கேட்கும் பரிசினால் உங்களுக்கு ஒரு பைசா கூட செலவாகாது என்றான் மகேஷ்தாஸ். அது என்னப்பா அப்படிப்பட்ட பரிசு என்றார் அக்பர். 30 சவுக்கடி கொடுங்கள் என்று கேட்டான் மகேஷ்தாஸ். அவனுடைய அந்த விபரீதமான வேண்டுகோளை கேட்டு அக்பர் உட்பட அரசபையில் இருந்த அனைவரும் திடுக்கிட்டார்கள். உனக்கு என்ன பைத்தியமா என்று அக்பர் கோபத்துடன் கேட்டார். அதை பற்றி பின்னால் தெரிந்து கொள்வீர்கள். தயவு செய்து நான் வேண்டியதை கொடுங்கள் என்று சொன்னான் மகேஷ்தாஸ். உடனே அக்பர் ஒரு காவலனை சாட்டெடுத்து வரச் சொன்னார். பின்னர் அவன் காதுகளில், அவனை அடித்து விடாதே, அடிப்பது போல் பாவனை செய் என்று சொன்னார். மகேஷ்தாஸ் தன் முதுகை காட்டியவாறே அவனை நீ அடிக்கத் தொடங்கு என்று சொன்னான். அந்த ஆளும் பலமாக அடிப்பது போல் ஓங்கி மெதுவாக அடித்தான். 10 முறை அவ்வாறு சாட்டடிப்பட்டதும் மகேஷ்தாஸ் நிறுத்து என்று கூவினான். பிறகு நிமிர்ந்து அக்பரை நோக்கி, பிரபு, பரிசில் எனக்கு கிடைக்க வேண்டிய பாகம் கிடைத்துவிட்டது. மீதி இருப்பதை உங்களுடைய பிரதான வாயிற்காப்பாளர்கள் இருவருக்கும் பகிர்ந்து கொடுங்கள் என்று சொன்னான். அவன் சொல்வதன் பொருள் புரியாத அக்பர், என்ன உளறுகிறாய் என்று கோபத்துடன் கேட்டார். அவர்களையே கூப்பிட்டு கேளுங்கள் என்றான் மகேஷ்தாஸ். உடனே அக்பர் அவர்கள் இருவரையும் உள்ளே அழைத்தார். அவர்கள் வந்ததும் மகேஷ்தாஸ் அவர்களை நோக்கி, தோழர்களே, சக்கரவர்த்தி தரும் பரிசை நாம் மூவரும் பங்கிட்டுக் கொள்வோம் என்று உங்களுக்கு வாக்களித்தேன் அல்லவா? என்னுடைய பங்கை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன். இனி நீங்கள் பெறுங்கள் என்று சொன்னான். இரு காவல்காரர்களும் மகிழ்ச்சியுடன் பரிசை எதிர்பார்க்க இருவரு முகுதியிலும் பலமாக 10 சாட்டையடி விழுந்தது. வழி பொறுக்க முடியாமல் இருவரும் கதற அக்பர் அவர்களை நோக்கி, இந்த நிமிடமே உங்களை வேலையில் இருந்து நீக்குகிறேன் என்று உத்தரவிட்டார். அதன் பிறகு அக்பர் மகேஷ்தாஸிடம், நீ மிகவும் சாமர்த்தியசாலி என்பதை நிரூபித்து விட்டாய். இந்த நிமிடமே உனக்கு பீர்பால் என்ற பெயர் சூட்டி உன்னை இந்த சபையில் உயர்ந்த பதவியில் நியமிக்கிறேன் என்று சொன்னார். மகேஷ்தாஸின் மதிநுட்பமும் அவன் செய்த தியாகமும் இரு துரோகி காவல்காரர்களை அறிமுகப்படுத்தியதோடு அவனுக்கு பீர்பால் என்ற புதிய பெயரையும் அக்பர் சபையில் உயரிய பதவியும் பெற்றுத்தந்தது. அந்த ஆண்டு கோடைக்காலம் மிகவும் கடுமையாக இருந்தது. ஆறுகள், குளங்கள், கிணறுகள் அனைத்தும் வற்றி போயிருந்தன. செடி கொடிகள் வாடி வதங்கின. நண்பகலில் தெருக்கள் வெறிச்சோடி கிடந்தன. வெயிலின் கடுமைக்கு பயந்து மக்கள் தங்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடந்தார்கள். ஒரு நாள் அதிகாலையில் சக்கரவர்த்தி அக்பர் சில அதிகாரிகளுடன் உலாவ கிளம்பினார். பீர்பலும் அவர் கூடவே சென்றார். அக்பர் கோடையின் கொடுமையை பற்றி பேசிக்கொண்டே வந்தார்.
அவர்கள் செல்லும் வழியில் ஒரு கிணறு தென்பட்டது. அதை பார்த்த அக்பர், தலைநகரில் உள்ள கிணறுகள் யாவும் வற்றிவிட்டன என்று கேள்விப்பட்டேன். இந்த கிணற்றில் தண்ணீர் இருக்கிறதா பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டே அதன் அருகில் சென்று குனிந்து பார்த்தார். இது மிகவும் ஆழமான கிணறு. அடியில் தண்ணீர் இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை என்று அக்பர் கூறவும், அதை கேட்ட பீர்பல், பிரபு, தண்ணீர் இருக்கிறதா என்று அறிய ஒரு கல்லை தூக்கி போட்டால் தெரிந்துவிடுமே. தண்ணீர் இருந்தால் கல் பட்டு தெளிக்கும் என்று சொல்லிவிட்டு கிணற்றினுள் ஒரு கல்லை எறிந்தார். கல் அடியில் சென்று விழுந்த ஒளியை கேட்டதுமே கிணறு முற்றிலும் வற்றியுள்ளது என்று தெரிந்தது. பீர்பல், கிணற்றினுள் ஒற்றை கல்லாக போடக்கூடாது என்று சொல்லுவார்கள். அதனால் இன்னொரு கல்லை நான் போடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே தன் விரலில் இருந்த ஒரு வைர மோதிரத்தை அக்பர் கிணற்றினுள் போட சுற்றியிருந்த அனைவரும் திகைத்து போயினார். பிரபு, வைர மோதிரத்தை ஏன் போட்டீர்கள் என்று பீர்பல் கேட்க, வைரமும் ஒரு கல்தானே, அதனால் தான் போட்டேன் என்றார் அக்பர். இருந்தாலும் கல்லெல்லாம் வைரக்கல்லாகுமா? நீங்கள் செய்தது சரியா என்று பீர்பல் கேட்டார். அதனால் என்ன பீர்பால், யாரையாவது கிணற்றில் இறங்க சொல்லி மோதிரத்தை எடுத்துவிட்டால் போகிறது என்ற அக்பர் தொடர்ந்து, கிணற்றுக்குள் இறங்கினால் யார் வேண்டுமானாலும் மோதிரத்தை எடுத்து விடலாம். ஆனால் யாராவது கிணற்றுக்குள் இறங்காமலே அந்த மோதிரத்தை எடுக்க முடியுமா என்று கேட்டார். முடியவே முடியாது பிரபு என்றார் கூட இருந்த பிரமுகர் ஒருவர். முடியாதது என்று எந்த ஒரு காரியமும் இல்லை, முயன்று பாருங்களேன் என்று அக்பர் சொல்ல, பிரபு, அது யாராலும் செய்ய முடியாத காரியம் என்றார் அதே பிரமுகர். மற்றவர்களும் அதை ஆமோதித்தார்கள். பீர்பல், நீ என்ன நினைக்கிறாய் என்று அக்பர் கேட்க, அதை பற்றித்தான் நானும் யோசிக்கிறேன் என்ற பீர்பல் தன் தலைப்பாகையை அவிழ்த்துவிட்டு தனது தலையை சுரிந்தால் மட்டும் யோசனை தோன்றிவிடுமா என்ன என்று அதிகாரி பீர்பாலை நோக்கி ஏளனத்துடன் சிரித்தார். தலையை சுரிந்தால் எனக்கு நல்ல யோசனை தோன்றும், ஆனால் உங்களுக்கு தோன்றாது என்று பீர்பல் அவரை பார்த்து சொன்னார். எனக்கு தோன்றாது, ஆனால் உனக்கு தோன்றுமோ? அது எப்படி என்று கேலியாக கேட்க, எனக்கு மூளை இருக்கிறது, அதனால் தலையை சொரிந்தால் மூளை வேலை செய்யும், ஆனால் உங்களுக்கு என்ன செய்தாலும் யோசனை தோன்றாது என்று பீர்பால் அவனுக்கு பதிலடி கொடுத்தார். பிறகு, பிரபு, எனக்கு யோசனை தோன்றிவிட்டது என்று பீர்பால் உற்சாகத்துடன் கூற, அப்படியா, நீ எப்படி மோதிரத்தை கிணற்றுக்குள் இறங்காமல் எடுப்பாய் என்று ஆர்வத்துடன் அக்பர் கேட்டார். பீர்பால் தனது இடுப்பிலிருந்த நூலை அவிழ்த்து அதன் ஒரு பெரிய முனையில் ஒரு பெரிய சாணியை உருண்டையாக கட்டினார். நூலின் மறுமுனையை கிணற்றுக்கு அருகே இருந்த மரத்துடன் சேர்த்து கட்டினார். பிறகு வைரக்கல்லை குறிபார்த்து ஏற்கனவே கிணற்றின் உள்ளே இருந்த சாணத்தின் மீது வீசி எறிந்தார். கல் சரியாக சாணத்தின் மீது விழுந்தது. தன்னுடைய வேலைக்கு தானே ஒரு சபாஸ் போட்டுக்கொண்டு அங்கிருந்த காவலர்களை அதை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு பீர்பல் வீடு திரும்பினார். வீடு திரும்பிய பிறகு உணவருந்து விட்டு நிம்மதியாக தூங்கினார். பிறகு மாலையில் எழுந்து கிணற்றை நோக்கி சென்றார். காலையில் அவர் வீசியெறிந்த சாணம் வெயிலில் நன்றாக காய்ந்து உலர்ந்திருந்தது. அதன் மீது அவர் வீசிய கல்லும் சாணத்துடன் நன்றாக ஒட்டி கொண்டிருந்தது. பிறகு பீர்பல் மிகவும் நிதானமாக ஜாக்கிரதையாகவும் நூலை பிடித்து மேலே இழுக்க கல் கிணற்றிற்குள்ளிலிருந்து மேலே வந்துவிட்டது. கல்லில் ஒட்டிய சாணமும் உலர்ந்து போய் அதனுடன் சேர்ந்து பத்திரமாக இருந்தது. அதிலிருந்து மோதிரத்தை எடுத்து சுத்தமாக களைய வைப்பேன். பீர்பல் அரண்மனை தர்பாருக்கு சென்றார். அந்த நேரத்தில் அக்பர் தர்பாரில் தன் அதிகாரிகளுடன் அமர்ந்திருந்தார். அவரை வணங்கிய பீர்பல், பிரபு, நான் வெற்றிகரமாக தங்கள் மோதிரத்துடன் வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் அக்பருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. கிணற்றுக்குள் இறங்காமலேயே மோதிரத்தை எடுக்க உன்னால் எப்படி முடிந்தது என்று அக்பர் ஆவலுடன் கேட்க, மூளையை பயன்படுத்தினால் முடியாதது ஒன்றுமில்லை என்று நீங்கள் சொன்னதை நிரூபித்துவிட்டேன் என்று கூறிய பீர்பல் தன் மோதிரத்தை மீட்டதை விளக்கமாக சொன்னார். பலே சபாஸ், உன்னை போல் புத்திசாலியை நான் பார்த்ததே இல்லை என்று பாராட்டிய அக்பர் பொற்காசுகள் நிரம்பிய பையை பீர்பாலுக்கு கொடுத்தார். இந்த கதை பீர்பலின் மதிநுட்பத்தையும் சவால்களை எதிர்கொள்ளும் அவரது தனித்துவமான திறமையையும் நமக்கு கூறுகிறது.